மக்களே, இந்த வாரம் யார் யாரெல்லாம் நாமினேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற ஒரு அனலைசஸ் வீடியோ தான். பேஸ்ட் அப்பான் தட் வீக்லி இன்சிடென்ட்டும் போன வாரம் நடந்த சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நாமினேஷன் வாய்ப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யாருக்கு சேனல் தலையாக்க விரும்புவாங்க, ஒன்று பிரஜனா இல்லை ரம்யாவா அப்படின்னும் போது அதுக்கான பாசிபிலிட்டிஸும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ சர்ன்னு பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த ரீச்சை கொடுக்கணும்னா நீங்கள் லைக் பண்ணணும், அப்போதான் ரெக்கமெண்டேஷனில் காட்டும். மறந்துடாதீங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சு, கிங் கோலி ரிட்டர்னில் ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. பல பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதை தாண்டி இன்னொன்றுக்குள்ளே போகுமே. ஸோ நாமினேஷனுக்கு முன்னாடி கேப்டன்சி. ஸோ ஒன்று ரம்யா, இன்னொரு பக்கம் பிரஜன். இதில் சேனல் யாரை டிசைட் பண்ணுவாங்கன்னா, சேனல் ஆப்வியஸாக நீங்கள் நினைப்பீங்க ரம்யாவை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா வாரமும் ரம்யாவை காப்பாற்றிட்டு வராங்க அப்படின்றது நீங்கள் பார்ப்பீங்க. ரம்யாவா பிரஜனா அப்படின்ற ஒரு ஸ்கேல் வரும்போது கண்டிப்பாக சேனல் வில் ப்ரிஃபர் பிரஜன் தான். ஸோ பிரஜன் ஜெயிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் தான் கொடுப்பாங்க. அப்போ தான் பிரஜன் மேலே இருக்கிற ஒரு இமேஜ் போர்ட்ரையில் கம்ப்ளீட்டாக ஒயிட் வாஷ் பண்ண முடியும், அதை அப்படியே மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். நம்பர் 1, ஒரு ஃபிசிக்கல் டாஸ்காக கொடுத்தா ரம்யாவும் நல்லா பண்ணுவாங்க, ஆனால் பிரஜன் அதை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இல்லை சப்போர்ட்டிங் டாஸ்காக கொடுத்தாலும் அது பிரஜனுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா போன வாரம் ஒரு இதில் அந்த பிரின்சிபலாக நல்லா பண்ணிட்டாரு, காமன் கம்போஸ்டாக இருந்தார். யாருப்பா இவர், போன வாரம் இருந்த பிரச்சனை இந்த வாரம் இப்படி இருக்காருன்ற ஒரு பிம்பம் உருவாயிருச்சு. ஸோ இப்போ அதே கேட்டகரியில் இதை ட்ராவல் பண்ணுன்றதுக்காக பிரஜனுக்கு கேப்டன்சி வரா மாதிரி ஒரு டாஸ்க்கை டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிரஜன்னு ஜாலியாக அந்த டாஸ்க்கு ஜெயிச்சுட்டு கேப்டன் ஆக போகிறாரு. கேப்டன் ஆனதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையே. ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரையும் கேப்டன் ஆகிறோம் தான் வச்சு செய்வாங்க. அப்படி தான் வரலாறு பேசுது. பிரஜனும் டிசிஷன் எடுக்க முடியாமல் கொஞ்சம் வாய் விட்டு கண்டிப்பாக வசமாக மாட்டுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வாயை கண்ட்ரோல் பண்ணும், இல்லைன்னா கேப்டனுக்கு ரிவர்ஸாகவே போயிட்டு ஆப்பா அமைஞ்சிரும். அதில் பிரஜன் மாட்ட போகிறார் மக்களே. அடுத்து ரம்யா ஜோ. ஒருவேளை ரம்யா ஜோ கேப்டன் ஆகிட்டாங்கன்னா நாமினேஷனில் வரமாட்டாங்க. பட் இல்லைன்னா ரம்யா ஜோ நாமினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரம்யாவா பிரஜனான போது 70% பிரஜன் தான், 30% ரம்யா தான் கேப்டன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். சரி, இப்போ நாமினேஷனுக்கு போகுமே. நாமினேஷனை பொறுத்தவரையும் ஒரு 10 பேர், 8லேருந்து ஒரு 10 பேர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அதில் கானா வினோத் 3 வாரமாக நாமினேஷன் வரல அப்படின்ற மாதிரி மொட்டைக்கடுதாசிலாம் எழுதி போட்டோன்னே அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இவர் எஸ்கேப் ஆகிட்டு வராரு. ஒருவேளை இந்த வாரம் கானா வினோத் நாமினேஷனில் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எனக்கும் கானா வினோத் நாமினேஷனில் வரணுன்றதான் நான் ஆசைப்படுறேன். அவர் வந்தாதான் எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும், ஓட்டிங்கில் என்ன பாதிப்பு ஏற்படுத்துது, அவருடைய மவுஸ் 3 வாரம் வரலன்னா ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படின்ற ஒரு ஃபேக்ட் எனக்கு தெரியணும். ஸோ அதனால கானா வினோத் எனக்கு நாமினேஷன் வந்தே ஆகணுன்றது தான் நானும் வேண்டிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து எஃப்ஜே அவர்கள் கம்பல்சரி 2 வாரமா எஸ்கேப் ஆயிட்டலாடி, 3வது வாரவா கும்மா குத்திடுறேன்ற மாதிரி ஒட்டுமொத்த வீடுமே எஃப்ஜேக்கு நாமினேஷன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. குறிப்பா அவங்களுக்கு சார்ந்த நபர்களை தாண்டி எஃப்ஜேக்கு நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில் எஃப்ஜேலாம் ஃபிக்ஸ்டு, போர்டில் எஃப்ஜே பேர் எழுதிட்டு போங்கடா அப்படின்றது தான். அடுத்து வியானா அவர்கள். வியானாவோட போன வாரம் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பேரை பர்சனலாக காயப்படுத்தியிருக்கு. எப்படி பர்சனலாக நிறைய பேரை காயப்படுத்தி இருக்கிறதால வியானாவும் நாமினேஷனில் வருவாங்க. ஸோ வியானா இந்த வாட்டியும் மாட்டிப்பாங்க அப்படின்றது தான். அடுத்து என்னதான் பார்வதி போன வாரம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சில விஷயங்கள் நல்லா இருந்தாலுமே சில விஷயங்கள் அவங்க பண்ணாங்கல்ல, அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயும் சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணும்போது கேரக்டர் அசாசினேஷன், சேலம் மேட்ரு, இதெல்லாமே அவங்களுக்கு டோட்டல் ரிவர்ஸாக திரும்பி கண்டிப்பாக பார்வதியை நாமினேட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. வெப்ஜேவே நாமினேட் பண்ணுவார், விக்ரம் நாமினேட் பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு சில நபர்கள் பார்வதி நாமினேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐயா இருக்குது. அடுத்து கனி அவர்கள். ஸோ கனியை கண்டிப்பாக நாமினேட் பண்ணுறதுக்கு வினோத்ன்ற நபரே இருக்கார். ஏன்னா அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து தான் இப்படி மாட்டினாங்க, அதில் கான்ல இருப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் கனி ஒரு ஓட்டில் கூட நாமினேஷன் வருவாங்க. ஏன்னா பிக் பாஸ் தேவைப்பட்ட ஒரு ஓட்டும் எடுத்துகிட்டு வராரு. ஸோ அதில் கனிக்கு ஒரு ஓட்டு கூட வரும், அதனால் வாய்ப்பு இருக்குது. அடுத்து விக்கல்ஸ் விக்ரம் சாண்ட்ராவோட மெயின் டார்கெட்டாக இருக்காரு, திவ்யாவோட மெயின் டார்கெட், பார்வதியோட மெயின் டார்கெட். இந்த மாதிரி பல நபர்களின் ஒரு எதிரியாக விக்கல்ஸ் விக்ரம் திகழ்வதால் விக்கல்ஸ் விக்ரமும் நாமினேஷன் வந்துருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்து திவ்யாலாம் அமித்தை ஓட்டு போட்டுருவார். அவங்கள பேசுற விதமும் அமித், இன்னொரு பக்கம் வினோத். ஏன்னா திவ்யாக்கே இல்லை மொட்டை கடுதாசி இதெல்லாம் எழுதினப்ப கண்டிப்பா திவ்யா வில் பி இன் நாமினேஷன். ஏன்னா அவங்க பேச விடுறதே கிடையாது, அவங்க பாட்டுன்னு ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஸோ திவ்யாவும் வசமா மாட்டிக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டன்ற மாதிரி திவ்யாவும் மாட்டிப்பாங்க. அடுத்ததாக சாண்ட்ரா அவர்களும் நாமினேஷன் வருவாங்க. என்னதான் சைலண்டா அடக்கி வாச்சாலும் சாண்ட்ரா பண்ற சில விஷயங்களும் சில பேருக்கு பிடிக்கல. அது சைலண்டா பார்த்து இந்த வாட்டி சாண்ட்ராவையும் போட்டு முடிச்சு விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாண்ட்ரா
ஃபைனலி த கேப்டன் ஆகாம போனா ரம்யா அவர்கள். ரம்யா என்னதான் போன வாரம் சைலண்டா இருந்தாலுமே ரம்யா ஒரு பக்கம் ஆதிரி உள்ள வந்தானே சில விஷயங்கள் பகிர்க்கப்படும். பகிர்ந்ததுக்கு அப்புறம் ரம்யா வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ரம்யா வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்காவது ஒருத்தர் கன்வே ஆனாலும் நம்ம நாமினேஷன்ல வரன்னு தெரிஞ்சாவே ரம்யாவை போட்டு விட்டுருவோம். ரம்யா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி போட்டுருவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய அனலைசஸ் பேஸ்ட் அப் அந்த வீக்லி பர்ஃபார்மன்ஸ். பட் உள்ள போற ஆதிரி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சு விட்டாங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த நாமினேஷன் தான் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. வினோத், எஃப்ஜே, வியானா, பாரு, கனி, விக்ரம், அரோரா, திவ்யா, சாண்ட்ரா, ரம்யா இந்த 10 பேர் வருவாங்க. வராத போறதுக்கான வாய்ப்பு யாருன்னா சபரி, பிரஜனு, அமித், சுபிக்ஷா, கமருதீன் அண்ட் ஆதிரை அப்படின்றது தான். மேபி போன வாரம் பார்வதி நினைச்ச மாதிரி சுபிக்ஷா மிஸ் ஆயிட்டா இந்த வாரம் வரக்கூடாதுன்ற மாதிரி போட்டாலும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.